வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஃபன்டச் ஓஎஸ் பற்றி நம்ம என்ன யோசிச்சாலும் ஃபன்டச் யூஐன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஃபன்டச் ஓஎஸ் இதுவும் ஒரு வெர்ஷன் ஆஃப் இல்லாட்டி ஒரு ஃப்ளேவர் ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும், இல்லாட்டி அவுடேட்டடாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா பழைய நோக்கியா ஃபோன் மாதிரி வேலை செய்யுதுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஹிட்டனாக நிறைய ஆப்ஷன்ஸை கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் சீரியஸாகவே ரொம்பவே அட்ராக்டிவாகவும் ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபன்டச் OS 15 என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்த்துடலாமா? இந்த மாதிரி கஸ்டம் லான்ச்சர் ஃபீச்சர் காட்டலான்னு பார்த்தா குறுக்க நெடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி ஃபீச்சர் வந்துட்டு போகுதுங்க. ஹைலைட் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து சாங் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாரோட டிவைஸையும் எடுத்துக்கோங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கூகுள் ஜெமினி என்னைக்கு உள்ளே வந்துச்சோ அன்னையிலேருந்து நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக சொல்லணுன்னா நீங்கள் உங்களோட ஃபோனில் ட்ராப் டவுன் இருக்குல்லையே, அதில் போய் குவிக் டாகிள்ஸில் இந்த எடிட் ஆப்ஷன் கொடுங்க. நான் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி உள்ளே போட்டேன், ஆக்டிவாக இருக்குது. ஸோ உங்களதில் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்காது, நிறைய விஷயங்கள் இன்னும் செலக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதில் போய் செக் பண்ணுங்கள். அதில் செக் பண்ணிங்கன்னா சாங் சர்ச் எப்படி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது கூடவே நீங்கள் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைவ் கேப்ஷனு அது ஆண்ட்ராய்டு மூலமாக உள்ளே வந்திருக்கு. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு, அதெல்லாமும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேயா? ட்ராயர் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்வைப் ரைட் லெஃப்ட் பண்ணிங்கன்னா பிட்வீன் ஆப்ஸ் அண்ட் விட்ஜெட்ஸ் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ லைவ் ஸ்டெப்பு. ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விட்ஜெட்ஸ் இருக்கா, அது இவங்களோட ஓன் விட்ஜெட்ஸ் இருக்கா, அப்புறம் வால்பேப்பருங்க. ஸோ வால்பேப்பருக்குள்ளே போனால் ஃபன்டச் OSலேருந்தே இருக்குது, ஃபன்டச் OS 14லேருந்தே இருக்குது. இருந்தாலும் காட்டுறேன். இதில் போனீங்கன்னு வைங்களேன், டெய்லி ஸ்டெப் கவுண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் பொறுமையாக ப்ளூம் ஆகும். இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்மளோட டார்கெட் என்னென்னு. ஸோ செட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் இருக்கும். 4000 ஸ்டெப்ஸ் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் 4000 ஸ்டெப்ஸ் அச்சீவ் பண்ணிங்கன்னா பூ வந்து மலர்ந்து விடும். அடுத்து நீங்கள் இதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அது உள்ள போய் வால்பேப்பர் உள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் வேணும்னாலும் இருக்குது. இதெல்லாம் இவங்க டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, லாக் ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன் கேட்குது பாருங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இதே தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அப்ளை ஆகிடுச்சா. இப்போ வந்து டபுள் டேப் பண்ணோன்னா இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தெரியுதா, லைவாக அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா நீங்கள் அந்த எஃபெக்டை பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நிறைய AOD ஆப்ஷன்ஸ், நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். இது நைட் டைமில் இதுவே செம பிரைட்டாக ஃபீல் ஆகுதுங்க. இங்கே இருங்க, ஒரு மாதிரி டிஸ்டார்ட்டடாக வந்துட்டு வருது இல்லை, அந்த பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனே சூப்பராக இருக்குது. டைனமிக் எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஐகான் அனிமேஷனும் நீங்கள் மாற்றலாம். ஸோ இதுதானே இருந்தது. உங்களுக்கு வேணும்னா கிளாசிக் விவோவோடது இதுதான். ஸோ இதுவும் கொஞ்சம் கிளாசிக்னே சொல்லலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆனால் செம்ம குயிக்காக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் இருக்குமே, ப்ளூ ரெட்டு, இது செம்மையாக இருக்கே. அசால்ட்டு, அவ்வளோதான். ஆப்ஸுக்கும் கூட ஆக்சுவலாக அனிமேஷன் இருக்குது, மினிமைஸ் ஆகிற விதம். ஸோ ஃபோல்டர்ஸ் வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி கிளாசிக்காக இல்லாமல் பிகர் ஃபோல்டர்ஸும் வச்சுக்கலாம். இதோ ஷ்ரிங்க் ஃபோல்டர், என்லார்ஜ் ஃபோல்டர், இந்த மாதிரி. அடுத்து ஐகான் சேஞ்ச் அண்ட் ஐகான் ஸ்டைல்ஸ், இதெல்லாம் கூட நம்ம மாற்றலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு 12ஓட சிஸ்டம் வைட் மெட்டீரியல் யூவோட ஐகான் ஆப்ஷன். ஸோ இதுக்கு எல்லாருமே ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா ஐக்கானுமே மாற மாட்டேங்குது. இங்கே போய்ட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்க. நீங்கள் உங்களுக்கு ஐகான்ஸ் வந்து ரொம்ப ரவுண்டடாக இருக்கணும்னு நினச்சா நம்ம இருக்குல்லே ஸ்மாலாக யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஐகான் நேமும் காட்டலை அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸ்க்ரீன் ரெக்கார்டருங்க,
நிறையா பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக. ஸோ அதில் போனோம்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பக்கா சூப்பராக இருக்குல்ல. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஒரு காலத்தில் தனிப்பட்ட முறையில் நம்ம போய்ட்டு தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்த விஷயம். இப்போ வந்து எல்லா ஃபோன்லேயுமே நேட்டிவாக வந்துருக்கிற ஆப்ஷன்ஸே நல்லாயிருக்கு. வரையலான்லாம் சொன்னாங்க. ஸோ வரைகிறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இதை நம்ம டேப் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படி ஹைலைட் பண்ணி காட்டலாம். லாக் லேஅவுட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களுக்கு ஐகான்ஸ் வந்து மூவே ஆகாது இந்த மாதிரிலாம் காட்டுறதுக்காக. அண்ட் அதே சமயம் திரும்ப நம்ம அதை எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், ஹைலைட் ஆனது போயிடுச்சு. ஆனால் ரெக்கார்ட் ஆனதில் இந்த ஹைலைட் ஆனது இருக்கா அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். சூப்பர். ஸோ அப்போ செமல்ல. ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அசால்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா, யாருக்காவது இதை கன்வே பண்ணணும், இல்லாட்டி டே இதை கொஞ்சம் செக் பண்ணுறா, இந்த ஆப்ஷன் இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு பாடுறா அப்படின்னா அதெல்லாம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி காட்டலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு முக்கியமாக படிக்கிற விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. சூப்பர் சூப்பர் மாஸ். இந்த 3 ஃபிங்கர் ஜெஸ்டர் எவ்வளோ பேருங்க யூஸ் பண்ணுறீங்க? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்களா, மேலே போய் வெயிட் பண்ணுதா. இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறோன்னு வைங்க, அவ்வளோதான், அந்த ஆப்க்கான வெயிட்டேஜை நம்ம கொடுத்துக்கலாம். அதே சமயம் இப்படி பண்ணால் ரெண்டும் சேர்ந்து இருக்கா, இதில் தான் ஆப்ஷன் வருதான்னு பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ 2 ஆப்பும் சேர்ந்து இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இப்படி இழுத்து விட்டோம்னா அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ஆப்புக்கே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிடும். சின்ன சின்ன விஷயங்களையும் இவங்க வந்து அழகாக காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. நான் மேக்ரோவை பற்றி பேசலைங்க. இப்போ ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா ஃப்ளோட்டிங்க்கு போனோம் அப்படின்னு நினச்சேன், இந்த பக்கம் தள்ளுங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு போகணுன்னு நினச்சேன், இப்படி சமல்ல. ரைட்டு வேணுமா லெஃப்ட்டு வேணுமா, ரைட்டுக்கு தள்ளுவோமா, அவ்வளோதான், ஃப்ளோட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ளோட்டிங்கில் இருக்கும்போது நம்ம இழுத்து இப்படி உரமா விட்டோம்னா தட்ஸ் இட். ஸோ எத்தனை ஆப் இந்த மாதிரி பண்ண முடியுதுன்னு பார்ப்போமா. ட்விட்டரையும் கூப்பிடுவோம், வாங்க தம்பி ஃப்ளோட்டுக்கு போங்க, உரம் போங்க. யூடியூப் மியூசிக், போடு. ஒரு சில இதெல்லாம் நான் நாங்கள் ஃப்ளோட்டிங்கில் இவ்வளோ ஆப்லாம் வைக்க முடியாதுங்க. இப்போ இதில் நான் எது உள்ளேயாவது போகணுன்னு வைங்களேன். ஓகே. ஸோ அப்போ அட் அ டைம் வந்து ஒரு ஆப் தான் வெளியில் ஃப்ளோட் பண்ணி வச்சுக்க முடியும். பிட்வீன் ஆப் நம்ம அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம். அப்புறம் திரும்ப இழுத்து உள்ள விட்டிங்கன்னா அங்கேயே போய் சேர்ந்துடும். சைட் பார் இப்படி வந்ததுன்னா சைட் பாரில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேஷன் மாசு எப்படி. ஸோ இப்போ இதில் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். சூப்பரா. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இதில் பின்னாடி போய்ட்டு இங்கிலீஷ்னே இருக்கட்டும். இப்போ இந்த பேஜ் இங்கிலீஷில் இருக்குது. அப்போ ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஹேண்டியாக வர்றது நல்லாயிருக்கு. ஸோ ஸ்மார்ட் சைட் பாரில் உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல ஆப்ஷன்ஸும் கிடைக்குது. ஒரு குட்டி ஆப் ட்ராயர் இல்லையா, இதில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இன்னும் நிறையா உங்களுக்கு என்ன வேணும் வேண்டான்றது கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம், இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வைங்களேன். அது மட்டும் இல்லாமல் அதை ட்வீட்டாகவும் போடணும் அப்படின்னு நினச்சா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஃபண்டச்சோய்ஸ் 15ல் ஹிடனாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் வெளியில் தெளிவாக தெரியல என்ன பண்ணுறது, இவங்களுக்கு அந்த மாதிரி மேக்கப் போட தெரியல. மேபி ஆர்ஜின் வாய்ஸில் இன்னும் பெட்டராக இருக்கும் போல் அப்படின்னு இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ நான் சொல்லி முடிச்ச இந்த இன்ஃபர்மேஷனை நான் அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் கிளிக் பண்ணுறேன், உள்ளே போகிறேன், டிரான்ஸ்கிரைப். ஃபண்டச்சோய்ஸுங்கிறது எப்படி போட்டிருக்கு பாருங்கள். ஹிட்டனான்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் மேலே ஃபஸ்ட்டு அந்த ஃபண்டச் ஓஎஸ் அப்படிங்கிறது அதுக்கு புரியலை, தெளிவாக தெரியலை. என்ன பண்ணுறது, இவங்களுக்கு அந்த மாதிரி மேக்கப் போட தெரியலை. ஸோ அதான் பரவாயில்ல, சூப்பர்னு சொல்லலாம். அடுத்து சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன்ஸ். ஸோ இதுக்குள்ளே போகும்போது வால்யூம் அட்ஜஸ்ட் பர் ஆப், இது சீரியஸாக நல்ல ஆப்ஷனுங்க. இது இருந்து என்ன எப்பயுமே மாஸ் தான். ரிமூவ் ரிசல்ட் சூப்பரு. ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வரும்ல இந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் தனியாக யூடியூப் மியூசிக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து மாஸ்டர் வால்யூம், இது ஆப் வால்யூம். கேமோட ஆடியோ
அப்போ கேம் ஆடும்போது எனக்கு வந்து யூடியூப் மியூசிக் ரொம்ப மைல்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். யூஐயில் நல்ல நல்ல சேஞ்சஸ்லாம் பார்க்க முடியுது. ஏதாவது வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கா? அல்ட்டியாக இருக்குது. சூப்பர் சூப்பர். கேம் டூல்ஸ், டைரக்ட் டிரைவ் பவர் சப்ளை கொடுக்க முடியுங்க. அதாவது பைபாஸ் பேட்ரி சார்ஜ் ஏறாமல் டேரெக்டாக கேம் ஆடும்போது லேப்டாப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், லேப்டாப்ஸ்லேயும் பைபாஸ் ஆப்ஷன்லாம் கொடுக்கலாம். அந்த கேமிங் லேப்டாப்ஸு அந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. பர்ஃபார்மன்ஸ் பேனல் தேவைன்னா மான்ஸ்டர் மோட் போகலாம். டச் சாம்பிளிங் ரேட் எல்லாமே ஹை பண்ணணுங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேட்டரி லைஃப் ஆடி வாங்கும். டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சீரிஸாகவே அல்ட்டியாக இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகிற அந்த விதம் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஃபன்டச் ஓஎஸில் சீரீஸை நிறைய ஆப்ஷன்ஸை உள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க. சவுண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஆக்சசபிலிட்டி உள்ள. ஸோ இது என்ன பண்ணோம்னா நம்மளை நோட்டிஃபை பண்ணும், ஃபோன் வந்து நோட்டிஃபை பண்ணும். ஸ்மோக் ஆர் ஃபயர் அலாமு, சைரன்ஸு, பேபி சவுண்டு, டாக் பார்க்கிங்கு, நாக்கிங்கு, டோர்பெல். ஓகே, எனேபிள்டு. ஓகே, எனேபிள் பண்ணியாச்சு. நோட்டிஃபை ஆகுதுங்க. நோட்டிஃபை ஆகுது. பேபி சவுண்டுக்கு டக்குன்னு வந்துச்சு நோட்டிஃபிகேஷன். பக்கா 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 சூப்பர். செம்மையாக ஒர்க் பண்ணுதுங்க. சூப்பராக ஒர்க் பண்ணுது. நம்ம பாக்கெட்டில் இருக்கோம், இந்த சவுண்ட் வந்துட்டுருக்குன்னு வைங்களேன். நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் சோஃபாவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னும் போது இந்த சவுண்ட் ஆனால் நமக்கு எப்படியும் கேட்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்கும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன், ரைட்டாக ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன், பாட்டு கேட்குறேன்னு வைங்க. ஸோ பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறனால எனக்கு கண்டிப்பாக வெளியில் அவுட்டோரில் இருக்கிற சவுண்ட்ஸ் கேட்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணுறேன், சரியா? பேபி க்ரையிங் சவுண்ட்னு போடுறேன். சூப்பருங்க, வேறு லெவல், பக்கா அலர்ட், செம மாஸ் பண்ணுறாங்க. மொத்தம் பாருங்களேன், ஃபன்டச் ஓஎஸ் 15ல் உள்ளே ஒளிச்சி வச்சே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டு? ஸோ இதில் உங்களுக்கு ஃபேவரட் ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ரைட்டு? சரி, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம், பாய்.